ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் யாத்ரா யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சென்னையின் புதிய புறநகர் பேருந்து நிலையத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பேருந்து நிலையம் வண்டலூருக்கு பக்கத்தில் கிளாம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கு. நமது முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்று 12/30/2023 அன்று இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வச்சிருக்கிறாரு. இந்த பேருந்து நிலையமானது 88 ஏக்கர் நிலப்பரப்புலையும் சுமார் 400 கோடி ரூபாய் செலவுலையும் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. தினமும் 2300 பேருந்துகள் இங்கே கையாள போகிறதா சொல்கிறாங்க. சுமாராக 1 லட்சம் பேர் இந்த பஸ் நிலையத்தை தினமும் பயன்படுத்த போகிறாங்க. தென் தமிழகத்திலிருந்து வர்ற பயணிகள் அனைவரும் இனிமேல் இந்த பஸ் நிலையத்தை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இங்கேருந்து நம்ம டவுன் பஸ்ஸில் சிட்டிக்குள்ளார போகணும். சிட்டியோடைய கூட்ட நெரிசலை குறைக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம். இந்த பஸ் ஸ்டாண்ட் நாளையிலிருந்தே புழக்கத்துக்கு வருது. அதாவது 12/31/2023 புழக்கத்துக்கு வருது. இந்த பிரம்மாண்ட பஸ் ஸ்டாண்டை பார்க்குறப்போ இது பஸ் ஸ்டாண்டா இல்லை ஏர்போர்ட்டான்ற அளவுக்கு திகைப்பை ஏற்படுத்துது. நீங்களும் உள்ளே பார்த்து விஷுவலாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க. உள்ளே போன உடனே நமக்கு எஸ்கலேட்டர் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதோட நிறைய லிஃப்ட்டும் இங்கே வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு எது வசதியோ அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இங்கே இலவச அவசர சிகிச்சை மையம் அமைச்சிருக்கிறாங்க வித் ஃபார்மசியோட. உள்ளே போய் பார்த்தோம், நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு ஃபார்மசி பத்துமான்னு எனக்கு தெரியல. நாளடைவில் பயணிகளுடைய தேவைக்கேற்ப இது இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 4 ஹோட்டல் இருக்குது, ஆவின் பாலகமும் இருக்குது. அதோட 100 கடைங்களுக்கு மேலே இருக்குது இன்னும், ஆனால் திறக்கப்படலை. ஒரு கடையாக இனிமேல் புழக்கத்துக்கு வரும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ நாம் இந்த விஷுவலை என்ஜாய் பண்ணுவோம்.
பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் சுற்றியும் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் நிறைய அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இங்கே நமக்கு சுத்தமான என்விரான்மெண்ட் கிடைக்கும். அதோட நிறைய சைன் போர்டு அமைச்சிருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் அது என்ன ஊருக்கு போகுது, எந்த பஸ்ஸு, எல்லா விபரமும் சைன் போர்டு க்ளீனாக அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சேர்ஸும் நிறைய போட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எல்லா பிளாட்ஃபார்முங்கள்லேயும் மொபைல் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங்லேயும் நமக்கு மொபைல் சார்ஜ் பாயிண்ட்டோட காருக்கு சார்ஜ் பண்ணுற பாயிண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகிறதால அதை நம்ம இந்த வீடியோவில் கொண்டு வரல. அடுத்தடுத்து வர்ற வீடியோங்களில் நாம் பார்ப்போம்.
இங்கேருந்து பார்க்குறப்போ நமக்கு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்த மாதிரி இருக்குது. எஸ்கலேட்டரும் அந்த உயரமான அகலமான இடங்களை பார்க்குறப்போ ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதோட அடுத்து நம்மளுக்கு இங்கே இருக்கிற டிராயிங்ஸ்லாம் வந்து என்ன காமிக்குது அப்படின்னா, ஒரு பஸ் வந்து வில்லேஜ்லேருந்து கிளம்பி நகரத்துக்கு வர்ற மாதிரியும், அதோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே அடுத்ததாக வரப்போகிறது கிராமத்தில் அல்லது நம்ம ஊரில் நாம் எப்படி சின்ன வயசில் விளையாண்டோமோ அதனுடைய அழகையும் ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் முழுவதுமே நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கிற மாதிரியே நிறைய விஷயங்கள் அமைச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது.
இப்போ நாம் பார்த்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஆம்னி பஸ்ஸுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி டவுன் பஸ்ஸுக்கும் தனித்தனி பஸ் ஸ்டாண்ட் அமைச்சிருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகிறதால அதை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணலை. அடுத்து வர்ற வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதோட இங்கே கார் பார்க்கிங் ரொம்ப பெருசாக அமைச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. ஆனால் நம்ம நாளடைவில் அது எப்படி பயன்பட போகுது, இல்லை மேலே மாடி கட்டி அது மேலே பார்க் பண்ணணுமான்றதை பார்க்கணும். அதோட இங்கே ஒரு 6 ஏக்கரில் பெரிய பூங்கா அமைச்சிருக்கிறாங்க. நீரோட்டரோட ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதில் எங்கேயுமே நம்மளுக்கு உட்காரத்துக்கு பெஞ்ச் இல்லை. அது ஒரு குறை தெரியுது. ஃப்யூச்சரில் அமைப்பாங்கன்னு நினைக்கிறோம். பார்ப்போம். தேங்க்யூ. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Also click the bell icon for my upcoming videos. Thank you friends. பயணிகள் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு அண்டர் கிரவுண்ட் அமைச்சு அதில் எஸ்கலேட்டரும் அமைச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப பயணிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்யூச்சரில் தான் இதனுடைய பயன்பாடும் குறைகளும் தெரியும்னு நினைக்கிறேன். எனிவே, தேங்க்ஸ் அவர் கவர்மெண்ட். தேங்க்யூ. ஹேவ் வண்டர்ஃபுல் டே அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.